Dear students, நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சோசியல் சயின்ஸில் யூனிட் 1 இன்டீரியர் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இன்டீரியர் ஆஃப் த எர்த்னா என்னது? புவியின் உள்ளமைப்பு. புவியின் உள்ளமைப்பில் புவியின் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த பாடத்தை கற்பதனால நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். அடுத்தது இன்ட்ரடக்ஷன். த எர்த் சர்ஃபேஸ் ஹேஸ் lofty mountains, high plateaus, large plains and deep valleys, etc. புவிப்பரப்பின் மேற்பகுதியில் என்னதெல்லாம் காணப்படுதுன்னா, உயரமான மலைகள், உயர் பீடபூமிகள், பரந்த சமவெளிகள், வேலிஸ், ஆழ் பள்ளத்தாக்குகள் மற்றும் பல நிலத்தோற்றங்கள் இதில் காணப்படுகிறது. இன்டீரியர் ஆஃப் த எர்த், புவியின் உள்ளமைப்பு. இது 3 வகைப்படும். த crust, த mantle அண்ட் த கோர். 3 வகை. த crust, த mantle அண்ட் த கோர். இதில் த crust, புவி மேலோடு. புவி மேலோடுன்னு சொன்னால் the crust is the outermost layer of the earth. Its thickness varies from 5 and 30 kilometers. என்ன சொல்ல, புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு ஆகும். இதன் சராசரி பருமன் 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை உள்ளது. அந்த மேலோடு பகுதியே 30 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது. த mantle, the next layer beneath the crust is called the mantle. It is separated from the crust by a boundary called மோஹோரோவிசிக் என்று அழைக்கப்படுகிறது. டிஸ்கண்டினியூட்டி. The next layer beneath the crust is called the mantle. It is separated from the crust by a boundary called மோஹோரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி. இதில் என்ன சொல்லியிருக்கு? புவி மேலோட்டின் கீழடுக்கு கவசம் என அழைக்கப்படுகிறது. புவி மேலோடும் கவசமும் எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? எந்த எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது? மோஹோரோவிசிக் என்ற எல்லை மூலம் டிஸ்கண்டினியூட்டி. அது மோஹோரோவிசிக் என்ற எல்லை மூலம் டிஸ்கண்டினியூட்டி ஆகிறது, பிரிக்கப்படுகிறது. அடுத்தது த கோர்னு சொன்னால் கவசம். கோர்னது கவசம். த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு த கோர். இட் இஸ் ஆல்சோ known as அடுத்தது த கோர் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். The innermost layer of the earth is called the core. It is also known as barysphere. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? barysphere என அழைக்கப்படுகிறது. புவியின் மையப்பகுதி புவிக்கர்வம் என குறிப்பிடப்படுகிறது. It is also known as பேரிஸ்பியர். இது என்னது? பேரிஸ்பியர் என அழைக்கப்படுகிறது. இந்த புவிக்கர்வம் பேரிஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புவிக்கர்வம் 2 வகைப்படும். ஒன்று த அவுட்டர் கோர், வெளிக்கர்வம். அவுட்டர் கோர் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? which is rich in iron, is in liquid state. It extends between 2900 and 5150 கிலோமீட்டர் வரைக்கும் இது பரவி இருக்கிறது. இந்த வெளிக்கர்வம், த அவுட்டர் கோர் விச் இஸ் ரிச் இன் அயன், இங்கே அதிக அளவில் இரும்பு குழம்பால் காணப்படுகிறது. இஸ் இன் லிக்யூட் ஸ்டேட். எது வரைக்கும் பரவி இருக்கு? இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 2900 5150 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வெளிக்கர்வும் பரவி இருக்கிறது. அடுத்தது இந்த இன்னர் கோர் உட்கருவம். இன்னர் கோர் என்னது?
உட்கருவம். இது வந்து எது வரைக்கும் பரவியிருக்குன்னா composed of nickel and ferrous is solid in state. The central core has very high temperature and pressure. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா இது திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பாலான உட்கருவம். இது அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்துடன் காணப்படுகிறது. அடுத்தது the earth movements, புவியின் நகர்வுகள். The earth movements. The lithosphere is broken into a number of plates known as the lithospheric plate. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாறைக்கோளங்களில் ஏற்படும் உடைப்பு புவி தட்டுக்களை உருவாக்குகிறது. அடுத்தது the forces which act in the interior of the earth are called as endogenic forces, and the forces that work on the surface of earth are called as exogenic forces. Endogenic forces, exogenic forces. endogenic forces அக உந்து சக்திகள், exogenic forces புற உந்து சக்திகள். புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அக உந்து சக்திகள் எனவும் புவியின் வெளிப்புறத்தில் இருந்தும் இயங்கும் சக்திகள் புற உந்து சக்திகள் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது earthquake. The sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. A sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. இதில் என்ன சொல்லியிருக்கு? புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வு தான் நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நிலநடுக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. இதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? நிலநடுக்கம் என்று சொல்லுகிறோம். அடுத்தது The earthquake waves are recorded by an instrument known as seismograph. The magnitude of an earthquake is measured by the Richter scale. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. The magnitude of an earthquake is measured by the Richter scale. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. The magnitude of an earthquake is measured by the Richter scale. இதில் என்ன சொல்லியிருக்கு? புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை நம்ம என்ன சொல்கிறோம்? புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவிகளை நில அதிர்வுமானி அதுதான் செய்ஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதன் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவையை கொண்டு நம்ம சொல்கிறோம். அதுதான் 0 முதல் 9 வரை. அதாவது 5 ரிக்டர் அளவுகோலில் 5 பதிவாகி உள்ளதுன்னு சொன்னால் அது மிதமான நிலநடுக்கம். 9ன்னு சொன்னால் முழுவதும் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். 7, 8 கூட கட்டிடங்கள் விழும், அதில் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும். ஆனால் 9 என்பது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். காசஸ் ஆஃப் எர்த்குவேக், நிலநடுக்கத்திற்கான காரணங்கள். The chief cause of earthquake is the sudden slipping of the portion of the earth's crust along fractures of faults. அதில் என்ன சொல்லுது? நிலநடுக்கத்தின் காரணங்கள் புவி மேலோட்டின் ஒரு பகுதியானது பிளவு மற்றும் விரிசல் கொண்ட பகுதிகளின் கீழ் இறங்குறதுனால தான் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. புவியின் மேற்பரப்பு பிளவுகள் விரிசல்கள் உள்ள பகுதியில் இறங்கும் பொழுது அது நிலநடுக்கமாக மாறுகிறது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ், நிலநடுக்கத்தின் விளைவுகள். Vibrations often set landslides in mountainous regions. A greater danger in an earthquake is the falling of buildings. நிலநடுக்கங்கள் மலை பிரதேசங்களில் அதிகமாக நிலச்சரிவுகளை ஏற்படுத்துகிறது. கட்டடங்கள் இடிந்து விழுவது,
மண் செங்கல் இப்படிலாம் விழுறது வந்து நிலநடுக்கத்தின் விளைவுகள்னால ஏற்படுகிறது. அடுத்தது சுனாமி. சுனாமி a Japanese term is the name given to huge waves caused in the sea by an earthquake. நிலநடுக்கத்தின் ஒரு விளைவு தான் சுனாமி. சுனாமி என்பது கடலுக்குள்ளே நிலநடுக்கம் வரும் பொழுது அந்த கடல் அலைகள் வெளியே வந்து உயிர் சேதங்களை அதிகளவில் நிலச்சேதங்களை அதிகளவில் ஏற்படுத்துறது. சுனாமி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் அந்த 2006 சுனாமி வந்துச்சு, அந்த வந்து நீங்கள் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அதில் அதனால் எவ்வளோ உயிர் சேதம் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னமும் அதனுடைய இதை நம்ம அனுபவிச்சிட்ருக்குறோம். சுனாமினால் வந்த அந்த விளைவுகளை இன்னும் நம்ம அதனால் வந்த பாதிப்புகள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போனா அந்த சுனாமி என்பது மிகவும் மோசமான ஒரு இயற்கை விளைவு. நம்ம இந்த நிலநடுக்கத்தை விடவும் இது ரொம்பவும் மோசமான ஒரு விளைவு. சரி மாணவர்களே, இது வரைக்கும் போகும். இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, நிலநடுக்கத்தின் பரவல். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குயிக். இதில் வந்து இன் இந்தியா த ஹிமாலயன் ரிஜியன் அண்ட் த கங்கா பிரம்மபுத்திரா வேலி ஆர் ப்ரோன் டு எர்த்குயிக்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்கு, சுனாமி இதில் வந்து இந்தியாவின் இமயமலை பகுதிகள், கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிகமாக நிலநடுக்கம் எங்கெல்லாம் நடக்கும்னு சொன்னால் இமயமலை பகுதிகளில், கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகளில் இதெல்லாம் அதிகமாக நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டது. அதான் நிலநடுக்கத்தின் பரவல் எங்கெல்லாம் அதிகமாக பரவி இருக்குது. அடுத்தது மீதி உள்ள பகுதியை அடுத்த பாடத்தில் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம்.